So ball number 1. The team front 7 toss money முதல்ல ball பண்றாங்க. மொத ball ரன்னோட ஸ்டார்ட் பண்றாங்க. Team MK Brothers. Two right-handers for Team MK Brothers. Ganesh Mani and Praveen busy. On track level busy. Well played ஒரு ஆஃப் டிரைவ் ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. So nicely bowled. ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் டு த கேப்டன் அண்ட் டீம்மேட்ஸ். ஸோ ரூல்ஸஸ் வந்து கேப்டன்ஸ் அம்பையர் கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சின்ன சின்ன ரூல்ஸ் வந்து அப்டேட்டரில் இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஷாட். எதிர்காலத்தில் த்ரோ வருதா அப்படின்னா எஸ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அடிச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு ரன் டீம் எம்கே பிரதர்ஸ்க்கு. ஸோ பவர் பிளேலாம் இல்லை, அதனால 7 ஓவருமே பவர் பிளே மாதிரி தான் விளையாடணும். 7 hours கேம். இந்த காலில் ஒரு நல்ல விண்டு இருக்கு. லீகல் பால் சஃபலானா செகண்ட் லைன் வந்து வைட் லைனாக எடுத்துக்கொள்ளப்படும். So நல்ல ஒரு கனெக்ஷன். டேவோட முதல் மேக்ஸிமம். இட்ஸ் பிகி ஃப்ரம் பிசி. என்ன வியூ! இந்த மாதிரி வியூவில் இதோட நம்ம மேட்ச் பார்த்ததே கிடையாது. கடல் அலைகள் பொங்க பிளேயர்ஸ் ஒரு பொறுத்த பொங்கி இருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி. 6 to end overs 9 runs no loss. டீம் எம்கே பிரதர்ஸ். நல்ல ஒரு கனெக்ஷன் பிசி கிட்ட இருந்து. டாப் ஆர்டரில் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பை கேப்டன் கொடுத்துருக்காரு. போய் தைரியமாக விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு யங்ஸ்டரில். அவர் ஒரு மிடில் ஏஜில் வந்துட்டாப்ல. 25 தாண்டாவே யங்ஸ்டர் ரேஞ்சில் கிடையாது யாருமே. எக்ஸ்பீரியன்ஸ் காய் ரேஞ்சில் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. பிளேயிங் வித் டீம்மேட்ஸ் சீனியர் கிரிக்கெட்டர் மணிக். டீம் ஃப்ரண்ட் லெவனுக்காக ராஜேஷ். டீம் ஃப்ரண்ட் லெவனோட சீனியர் கிரிக்கெட்டர். ஸ்டாப் இட் வைட். ஸோ டபுள் டிஜிட் ரீச் பண்ணுறாங்க டீம் எம்கே பிரதர்ஸ். டீம் ரீச் 10. Again white signals, big white. பவுலருக்கு ஒரு நல்ல பிக்சர் இருக்கு. ஏன்னா இதுதான் பிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. அதுலேயும் பவுல் கொஞ்சம் வெளியில தான் போயிட்டு இருக்கு. ராஜேஷ்
அவரோட லென்த்தை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் வைடாக போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு கனெக்ஷன், குட் கனெக்ஷன் அண்ட் பிக் ரன்ஸ். பட்டா பாகியம், பட்டாசு. ஒன் மோர் பிகி. லாஸ்ட் 2 பால்ஸ் 2 மேக்ஸிமம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மணி அண்ட் பிசிக். ஸோ நல்ல ஒரு பிக்அப், நல்ல ஸ்டைலிஷான ஒரு பிக்அப். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் LI Sports. ஸோ லைவ் ஆக்ஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க. பெசன்ட் நகர் பீச் இதுவரையிலும் இவ்வளோ அழகாக நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு ரொம்ப அழகாக தெரியுது. ஏன்னா இங்கே மேட்ச் நடக்குது. ஒன் மோர் ஷாட். ஸோ இந்த மாதிரிலாம் விளையாடுனீங்க அப்படின்னா சுனாமி வந்துடுயா. ஏன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அலைகள் வந்து எட்டி பார்க்க ஆசைப்படும். எனக்கு அது விருப்பம் இல்லை. எல்லா ஊருமே வருதான். ஆனால் வேர்ல்ட்லேயே சேஃபஸ்ட்டு ஊர் அது எது அப்படின்னு கேட்டால் சென்னைன்னு தாராளமாக சொல்லலாம். கரெக்டான வெயில், கரெக்டான மழை, கரெக்டான பனி, வெதர்லாம் வந்து நமக்கு ட்ரபிளே கிடையாது. மற்றபடி பெஸ்ட் பிளேஸ் டு லிவ் சென்னை. அதே போல் இந்த ஏரியாவில் இன்னொரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷல், மீன் குழம்பு. உலகத்தில் எங்கும் கிடைக்காத மீன்கள் இங்கே கிடைக்கும். நல்லா மசாலாவோட வாசனையோட. ஒன் மோர் ஷாட். ஆஹா, நேரா போய் கையில் வந்துச்சுப்பா. So first wicket of the tournament taken by team Friends 11. So Rajesh climbed the first. அதுவும் பெரிய விக்கெட், 2 பெரிய ஷாட் இருந்தது. அந்த வேகம் வந்து விக்கெட்டும் சேர்த்து கொடுக்குது. வேகத்தில் வந்து விக்கெட்டும் வேகமாக வரும். ரன்ஸ் எந்த அளவுக்கு வேகமாக வருதோ அதே மாதிரி விக்கெட்டும் வேகமாக வரும். அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். மணி எவ்வளோ வேகமாக விளையாடினாரோ அவ்வளோ வேகமாக விக்கெட்டையும் விடுறாரு. ஸோ அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக விளையாடுவாங்க. 7 overs கேம் தான், அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக இருங்க. அடுத்தது டீம் ரெடியாக இருங்க, வந்துட்டீங்க அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணிடுங்க. டீம் ஆர்கனைசர் கைண்ட்லி ரிப்போர்ட், சாரி சப்போர்ட். தண்ணி கேன் ஒரு 4-5 கேன் எடுத்து வந்து இறக்கிடுங்க. ஓகே, கண்ணு முன்னாடியே இவ்வளோ தண்ணி இருக்கு, கடல் தண்ணி. ஆனால் அதை குடிக்க முடியாது. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரவுண்டில் 7 ஓவருக்கு 100 ரன் அப்படின்றது கண்ணு முன்னாடி தெரியுது. கடல் எந்த அளவுக்கு பெருசாக தெரியுதோ அதே மாதிரி ஸ்கோரும் ரொம்ப பெருசாக வரும்ன்றது மட்டும் நல்லா தெரியுது. மக்கள் எல்லாமே இறங்கிட்டாங்கப்பா. சம்திங் ஹேப்பன் தேர். ஒரு பெரிய அப்பீல் பண்றாங்க. உள்ளதான் இருக்காங்க. ரிவ்யூஸ் அதை பத்தி அம்பையர் சொல்லியிருப்பாங்க. அம்பையருக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா அவங்க பாக்ஸ் போடுவாங்க. மற்றபடி வந்து அம்பையர் கொடுக்குற டிசிஷன் தான் வந்து ஃபைனலாக இருக்கும். எட்ஜு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தேர்ட் அம்பையர் போனாலுமே தெரியாது. ரன் அவுட்டு ஒரு சில முக்கியமான டிசிஷன் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னா தேர்ட் அம்பையருக்கு நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. எட்ஜு பட்டிருக்கா? எஸ் பட்டிருக்கு. பெரிய ஸ்விங் பேட்ல பட்டு ஃபர்ஸ்ட் லீப் பின்னாடி இருந்தாருங்க. ஜாண்டி கையில் போய் விழுந்திருக்கு. 2வது விக்கெட் ரொம்ப குயிக்காக விழுந்திருக்கு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் வர்மன் சிங் அவரோட விக்கெட்டை வந்து ரொம்ப குயிக்காக விட்டுருக்காரு. அடுத்த பேட்டர் டீம் MK பிரதர்ஸ்ல இருந்து ஒரு பெரிய டிசப்பாயிண்டட் இருக்கும் வர்மன் கிட்ட இருந்து. பெரிய ஸ்விங்
நேராக போய் கையில் அந்த ஃபீல்டை வச்சிருக்காங்க, கரெக்டாக ஒரு பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க பின்னாடி. அண்ட் அடுத்த பேட்டராக எம்கே பிரதர் சிங். எக்ஸ்பென்சிவான பிளேயருங்க அவர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச லச்சு. ப்ளூ கலர் க்ளவ்லாம் போட்டு நல்லா ஸ்டைலிஷாக வந்துருக்கிறாரு. ஆனால் எவ்வளோ ரேக்கிங் பண்ணாலும் புன்னகையோட அவர் பாட்டு கடந்து போயிட்டே இருந்துருவார். நல்ல மனுஷன், ஜாலியான ஒரு டைப். பட் கேமில் சீரியஸான பர்சன். சம்டைம்ஸ் ஆப்போனண்ட்டை வந்து மிரட்டக்கூடிய ஒரு வீரர். ஓகே ஓகே. மறுபடியும் ஜாண்டிக்கிட்டு தான் பால் போயிருக்கு. இந்த முறை கேட்சாக இல்லை, கீழே தான் போயிருக்கு. ஸோ இந்த ஓவர் ரெண்டு டீமுக்குமே நல்ல ஓவராக தான் வந்திருக்கு. ஆனால் ரெண்டு பெரிய விக்கெட் எடுத்தனால ஃப்ரண்ட்ல அவனுக்கு ஒரு பெரிய ஹோப் கிடைச்ச ஓவர். ஸோ 14 runs per match, but two important wickets. So 23 loss of 2, end of 2 overs. Team MK Brothers. அடுத்த ஒரு மறுபடியும் நைஸ்லி பவுல்ட். அருமையான ஒரு டெலிவரி. முதல் ஒரு நல்ல ஸ்டார்ட் சந்தோஷ் கிட்ட இருந்து. ஒரு யங்ஸ்டர், அவருக்கு வேலை வந்து பாலே கொடுக்குறது, அதுவும் ஓவர் கொடுக்குறதுன்றதுலாம் நல்ல விஷயம். டீம் அதை செய்கிறாங்க. கேட்ச்க்கான வாய்ப்பு இல்லை, லக்கி லேண்டட் தான் சொல்லணும். இதில் 1-2வது ரன்னுக்கான ரிஸ்க் எடுக்கல. லச்சு சேஃபாக நோ சொல்லியிருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கில் லச்சு வராரு மறுபடியும். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சேம் ரீஜன்லேயே இன்னொரு ரன் எடுக்கிறாங்க டீம் எம்கே பிரதர்ஸ். ஆக்சுவலி மணிகணேஷ் அவரோட விக்கெட் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் டீம் ஃப்ரண்ட்ல அவனுக்கு ஒரு பெரிய விக்கெட் அது. ஏன்னா இன்னும் ஒரு 2-3 ஓவர்ஸ் உள்ள இருந்தாங்க அப்படின்னா ஸ்கோர்ஸ் கேரண்டா 40 to 50 மூவ் ஆயிருக்கும். நைஸ்லி பவுல். பால் ரொம்ப நல்லாவே போகுது, கீப்பருக்கு கேரி ஆகுது. பேட்டிங்க்கு எந்த அளவுக்கு எடுக்குமோ அதே போல் பவுலிங்க்கும் எடுக்குன்ற மாதிரி இருக்குது சில பால்லாம். நல்ல லைன்ஸை ஃபாலோ பண்ணுறாரு சந்தோஷ். எனக்கு ஒரு ஸ்லிப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஸ்லிப் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி தெரியுது. நான் ஷார்ட் ஃபைன் லேக் போயிட்டு இருக்காரு ஜாண்டி. நைஸ்லி பவுல். மறுபடியும் கீப்பர் கேரி. ஒரு பவுலர் பவுலிங் போட்டு பேட்டர் அதை மிஸ் பண்ணி கீப்பர் எடுக்கிறார் அப்படின்னாவே அது ஈக்குவல் டு விக்கெட். ஒரு பீட்டன் பால் வந்து ஈக்குவல் டு விக்கெட் அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக. அந்த மாதிரி ஒரு டெலிவரி தான் ப்ரீவியஸாக போட்டுட்ருக்காரு, போட்டிருக்காங்க. கனெக்ஷன் பட் ஃபீல்ட் டீப். நல்ல ஒரு எஃபோர்ட், சூப்பர் எஃபோர்ட் இது. ஹூ இஸ் த ஃபீல்டர்? அவருக்கு ஒரு ஜூம் வைங்க. அருமையான ஒரு எஃபோர்ட் இது. உண்மையாகவே விட்டுருந்தானா ஒரு 1/4 போயிருக்கும், இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து எடுத்திருந்தானா கேட்ச் ஆகிருக்கும். பட் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அப்ரிஷியேட், ரியலி அப்ரிஷியேட். 3 overs completed, 26 loss of 2, Team MK Brothers.
ஸோ நல்ல ஒரு கனெக்ஷன் பிசிக்கிட்ட இருந்து அண்ட் அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி ஓவர் நம்பர் 4. ஸோ மறுபடியும் ராஜேஷ் வந்து போல் பண்ண வந்திருக்காங்க. ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஓவர் மொதல் ஓவர், இதனால 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஓவர் மொதல் பாலும் பவுண்டரியோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டீம் எம்கே பிரதர்ஸ் டீம் ரீச் 30. நல்ல ஒரு ஃபுல் ஷாட் பிசிக்கிட்டு இருந்தாலும் கான்ஃபிடண்டாக விளையாடி இருக்காங்க இந்த ஷாட்டை. 2 ஃபீல்டர் இருந்தாலுமே தடுக்க முடியாத ஒரு பவுண்டரி. நைஸ்லி பவுல், ரியலி வெல் பவுல். நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி ராஜேஷ் கிட்ட இருந்து. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர். ப்ரீவியஸ் வீக் வேற ரன்னர்ஸ் அப்பா வந்த ஒரு டீம், வின்னர்ஸ் அப்பா வந்த டீம். 2 டீமும் வந்து இங்கே மேட்ச் விளையாடுறாங்க. அதனால் ப்ரீவியஸ் வீக்கோட கண்டினியூட்டின்னு தான் இதை சொல்லுவேன். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எம்கே பிரதர்ஸ் டைட்டில் வின்னராக வந்திருந்தாங்க. குயிக்கர் ஒன், புல்லடிக்கிறதுக்கான டைமிங் இல்லை. டைரக்டட், அதை கலெக்ட் பண்ணி அடிச்சிருந்தாங்க. 2 விஷயம் நடந்திருந்தாலுமே விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த பிச்சில் ஓடுற வரலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபீல்டர்ஸ்க்கு. அதே போல் பேட் பண்ணிட்டு ஓடுற பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் சேஃபாகவே விளையாடுங்க. ஏன்னா பீச் கிரிக்கெட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற கிரவுண்டோட. நைஸ்லி பவுல் அகைன். இன்னொரு நல்ல பவுல் ராஜேஷ் கிட்ட இருந்து. பிசியோட பேட்ல இருந்து காஸ்ட்லியான ரன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா பால் நம்பர் 1ல இருந்தே கொஞ்சம் ரொம்ப நல்லா விளையாடி இருக்காங்க. இது ஒரு 3.5 ஓவர்ஸில் 34 லாஸ் ஆஃப் 2 அப்படின்றது 2 டீமுமே நல்லா ஃபைட் பண்ணதை காமிக்குது. A good connection, but field in the deep, straight to the hand, but no ball signal. No ball signal. No ball வந்து ஃபீட் இல்லை. ஆனால் இனிமேல் ஒரு போனஸான சில விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இதுக்கு நோ பால் மட்டும் இல்லை அப்படின்னா விக்கெட்டாக இருந்திருக்கும். ஒரு நல்ல விக்கெட்டை எடுத்திருப்பாங்க. ராஜேஷோட அக்கௌண்ட்டில் 3வது விக்கெட் ஆட் ஆகிருக்கும். ஒரு டாட் பால் வந்திருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நோ பால் அப்படின்றதுனால கட் ஆகுது. ஸ்ட்ரைட்டாக போய் கையில் விழுந்து கீழே விழுந்திருக்கு. சஃபீக் த ஃபீல்டர் டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இஸ் அ குட் ரன்னிங் லக்கி மூமெண்ட் டீம் எம்கே பிரதர்ஸ்க்கு. கப்பல் ஆஃப் ரன்ஸ் டு எண்ட் ஓவர். 2 பால் 2 விக்கெட்டுக்கான வாய்ப்பு. ராஜேஷும் மிஸ் பண்ணுறாரு. டீம் ஃப்ரெண்ட்ஸில் கூட மிஸ் பண்ணுறாங்க. ரியலி டிசப்பாயிண்டட். பட் டீம் எம்கே பிரதர்ஸ் கட்டாயமாக டிசப்பாயிண்டில் இல்லை. ஏன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸில். எண்ட் ஆஃப் 4, 38 லாஸ் ஆஃப் 2.
ஓவர் நம்பர் 5 அருமையான ஸ்டார்ட் சஃபி கிட்ட இருந்து. ஸோ சஃபி வந்து போன ஓவரில் ஒரு மிஸ்டேக் பண்ணாரு, அந்த மிஸ்டேக் அப்படியே வந்து சரி பண்ணி கொடுக்குறாரு. அந்த டிராப்புக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. இங்க அருமையான டெலிவரி, இன்கமிங் டெலிவரியா இருந்திருக்கு. சஃபி லோக்கல் பாய், எல்லாருமே பைக்ல வந்திருப்பாங்க, கார்ல வந்திருப்பாங்க. சஃபி மட்டும் படகுல வந்தார் இன்னைக்கு. பக்கத்து குப்பத்துல இருந்து படகுல வந்த சஃபி வந்து சூப்பரா வெல்கம் பண்ணியிருப்பாங்க டீம்மேட். பாலோட பவுன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இல்ல, கொஞ்சம் கீழே தான் போயிருக்கு. சஃபி லோக்கல் நாயகன். ஸோ ஷோர்லி ஐ கேன் சே திஸ், ஸோ எல்லாருக்குமே இந்த பீச் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அவுட்ஃபீல்ட் ஃபுல்லாகவே மண், நடுவில் மட்டும் பிச்சு, சுற்றி வந்து நல்லா காற்று, அப்படியே ஒரு பக்கம் வியூவில் பார்த்தீங்கன்னா கடல். இது ஒரு ட்ரீம் பிளேஸ் டு பிளே இந்த ஹெவன் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் இந்த இடத்த. பேங் அகைன் சஃபி ஸ்ட்ரைக். இந்த ஸ்டெம்ஸ் மேலே தான் குறி வச்சிருக்கிறாரு. ஐ திங்க் கழுகு அது மேலே, அது வந்து இறை மேலே கண்ணு வச்சுது அப்படின்னா பட்டுன்னு தட்டி தூக்கிடும், அந்த மாதிரி தூக்கிருக்காரு. 2 விக்கெட், 2 முக்கியமான விக்கெட். டீம் எம்கே பிரதர்ஸ் அவங்களோட டாப் ஆர்டர்ஸ் லூஸ் பண்ணுறாங்க. நவ் டைம் ஃபார் மிடில் ஆர்டர்ஸ். மிடில் ஆர்டர்ஸ்க்கான ஜாப் இப்போ ஓப்பன் ஆகுதுன்னு ஒரு நல்ல யங்ஸ்டரை தான் இப்போ பிளேஸ் பண்ணுறாங்க அடுத்த விக்கெட்டில். ஸ்ரீநாத் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வீரர். ரீசெண்ட் டேஸில் நிறைய இடத்துல ஸ்ரீநாத்தோட பேர் தான் வந்து அடிபட்டிருக்கு. ஒரு டோர்னமெண்ட்டில் அவருக்கு மேன் ஆஃப் த சீரியஸாக கோவா ட்ரிப்புக்கு ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்சில் வந்த ஒரு வீரர் அவர். சவுண்ட் இருந்தது கேட்ச் அப்படின்னு, ஆனால் கீப்பருக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. சாப்பிட்டு நிற்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி பிச்சில். மோகன் ரொம்ப நல்லா பண்ணுவார் கீப்பிங்கில், நல்லா கான்ஃபிடண்ட்டாக கீப்பிங் பண்ணுவாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட், தனி இன்ட்ரெஸ்ட் கீப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம். அகைன் ஒரு நல்ல டெலிவரி சஃபிகிட்ட இருந்து. பவுண்டரிஸோட வருகை ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் டீம் எம்கே பிரதர்ஸ்க்கு. பிசி அண்ட் மணிக் 2 பேர் வந்து நம்மளோட குயிக்காக ரன்ஸை கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பவுலிங் சைடுமே வந்து ஸ்கோரை லெவல் பண்ணியிருக்காங்க. 5 overs கம்ப்ளீட்டட், 41 loss of 4 அப்படின்றதான் இப்போ வந்திருக்கிற ஸ்கோர். ஸோ நல்ல ஸ்கோர் அப்படின்னா கட்டாயமாக நல்ல ஸ்கோர் தான். 5 ஓவருக்கு 41 ரன். அடுத்த 2 ஓவரில் என்ன ஸ்கோர் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் டார்கெட் இங்கே செட் ஆகும். ஸோ 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, 2 ரைட் ஹேண்டர்ஸ், லச்சு அண்ட் ஸ்ரீநாத். அடுத்த மேட்ச்க்கான கேப்டன்ஸ் கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணுங்க. சபீர் சிசி, ஃபயர் லெவன்ஸ் கேப்டன் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. ஓவர் நம்பர் 6 சிவா கிட்ட இருந்து மொத பாலே வந்து லீகல் பாலாக தான் வந்திருக்குங்க. ஸ்ரீநாத் சஃபல் ஆனதுக்கப்புறம் செகண்ட் லைனில் யூஸ் பண்ணி பவுல் பண்ண மாதிரி தெரியுது சிவா.
நல்ல ஸ்டார்ட் பவுலிங் சைட்ல இருந்து. அகைன் ஒரு சேம் லென்த் தான். ஆனால் இந்த மாதிரி சஃபர் ஆகி பேட்ல பட்டு இருக்கு. செகண்ட் ரனுக்கான வாய்ப்பு இல்லை. நல்ல ஒர்க் டீம் ஃப்ரண்ட் 11 கிட்ட இருந்து. கோகுல் ஷார்ட் கவர்ஸ்ல ஒரு ரன் எடுத்து கொடுத்துருக்காரு. நைஸ்லி போல். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீல்ட் செட்டப் இங்கே சஃபி ரேகிங்லாம் பண்ணுறாங்கப்பா. எங்களுக்கு புரியுது. இது ப்ளூ வெர்சஸ் ரெட்டு. நல்ல ஒரு கனெக்ஷனா? எஸ், கனெக்ஷன். பட் பவுண்டரி போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கண்ட்ரி ரீஜன் ஸ்ட்ரெயிட் எல்லாம் ரொம்ப லாங்காக தான் இருக்குது. பேட்டருக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஜோனாக இருக்கும். அதெல்லாம் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிளியர் பண்ணுறது. ஸோ மிட் விக்கெட் ரேஞ்ச் ஓப்பனில் இருக்குது, ஸ்கொயர் லெக் ரொம்ப ஓப்பனில் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ரீஜன் வந்து பவுண்டரிஸ் வந்துருக்கு இது வரலும். அதுதான் பாசிபிலிட்டிஸ் காமிச்சிருக்கு. நல்ல ஒரு கனெக்ஷன், பட் ஸ்ட்ரெயிட் டு த மேன். ஒன் மோர் டைம். லட்சுவோட விக்கெட்டை டார்கெட் பண்ணி எடுக்கிறாங்க டீம் ஃப்ரெண்ட்ஸ் 11. ரன் அவுட் மூலயமா லட்சுவோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு. அடுத்த பேட்டர் கேப்டன் எம்கே பிரதர்ஸோட கேப்டன் கார்த்திக். இட்ஸ் a very very good over from சிவா. அருமையான ஒரு ஓவர். ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் 3 ஓவர்ஸ் வந்து டீம் எம்கே பிரதர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து அந்த 3 ஓவருமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சஃபி சிவா இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 6 ஓவர்ஸ் 45. லாஸ்ட் ஓவரில் வந்து 4 ரன் வந்திருக்கு. ஒரு அருமையான ஒரு ஓவர் சிவா கிட்ட இருந்து. 45 லாஸ் ஆஃப் 5 டீம் எம்கே பிரதர்ஸ். கடைசி ஓவர். ஸோ இந்த ஓவர் 10 to 7 செகண்ட் சஃபி. The last 6 balls. A couple of friends, ball எங்க போச்சு ஏது போச்சுன்னே தெரியல. பின்னாடி இந்த ஃபீல்டுக்குமே ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. A couple of friends, டீம் 47 ஒரு 60 அப்படின்னாலுமே ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும். அடுத்த 15 பால்ல 5 பால்ல 15 ரன் விளையாடுறாங்க அப்படின்னாலுமே team will be happy and they feel good numbers on the board. As bang the target. Once again சஃபி எடுத்த எல்லா விக்கெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க போல்ட் அப்படின்ற ஒரு மூலியமா தான் வந்திருக்கு. சஃபி அப்படின்ற ஒரு பவுலருக்கு 3வது விக்கெட் கிடைக்குது. ஆனா அது ராகுல் கீபாய் அப்படின்ற பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயின்னு இருக்கு. பெஸ்ட் பவுலர் அவார்ட் ராகுல் கீபாய் அப்படின்னு அலோட் பண்ணுவேன். அப்போ வந்து அவனே ஷாக் ஆவான். நான் எப்படா போலிங் போட்டேன் அப்படின்னு கேட்பான். கொஞ்சம் பேரை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்பதான் கரெக்டான பர்சனுக்கு வந்து அவார்ட்ஸ் கிடைக்கும். உங்களோட நேம்ல ரிஜிஸ்டர் ஆகும். இந்த மாதிரி விஷயம் சப்போர்ட் பண்ணுங்க. So Karthik 1-2 takes a strike.
ஸோ கடைசி நேரத்தில் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ டீமுக்கு ஒரு சில நல்ல ஹிட்ஸ் தேவைப்படுது. நீட் அ குட் ஃபினிஷ் ஃப்ரம் த பேட்டர்ஸ். சஃபல் அண்ட் பெரிய ஒரு ஸ்விங் இருந்தது. ஒயிட் சிக்னலும் கிடைக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா ரன் மூலயமா 48 ரன் இது வரும் போர்டில். 49 நவ். ஒயிடோட சேர்த்து 49. ஆல்மோஸ்ட் தி ரீச் 50. நல்ல ஒரு டெலிவரியாக தான் வந்திருக்கு சஃபிகிட்ட இருந்து. அண்ட் இது ஓவர் த்ரோவாக மாறுகிறது. கார்த்திக் மறுபடியும் பேட்டிங் பண்ண சான்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி இடத்துல ரெண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது ஈஸியான விஷயமே கிடையாது. காலையில் கிளைமேட் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகுது. எங்களுக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா, நீங்கள் வெயில் கூட அடிச்சுட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. மழை அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் வந்து வரவேற்கல. மற்றபடி எங்களுக்கு எல்லாமே ஓகே தான். டீம் ரீச் 50. இதுக்கு டீம் எம்கே பிரதர்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, தேங்க்யூ. ஒரே ரெஸ்பான்ஸ். 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 4 ஆச்சு, ஓகே டன். ஸோ என்ன ஒரே ஒரு விஷயம் தான் என் கேப்டன் எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரே விஷயம் என்னன்னா, போர்டில் எவ்வளோ பெரிய நம்பர்ஸ், 100 ரன் இருக்கா, 200 ரன் இருக்கா, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. 10 ரன் இருக்கா, 20 ரன் இருக்கா, அதை நீ ஜெயிக்கிறியா, அதுதான் விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த விதத்தில் இந்த ரன்ஸ் வந்து வின்னிங் ரன்னாக இருக்குமா, செகண்ட் ஹாஃபில் தான் தெரியும். ஸ்விங் அண்ட் போல்ட். ஸோ மறுபடியும் சஃபிக், இது ஒரு உலக சாதனை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. 4மே வந்து போல்டில் தான் எடுத்திருக்கிறாரு. படகுல வந்தவனுக்கு இது கூட கிடைக்கலனா எப்படி? ஏன்னா எல்லாருமே வந்து பைக்கில் வரும்போது, காரில் வரும்போது, படகுல வந்த சஃபிக்காக 4 விக்கெட் காத்திருந்துருக்கு. 4 விக்கெட்ஸ். அது நல்ல ஒரு ஸ்பெல்லாம் வந்திருக்கு. இந்த மேட்ச்லேயே வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, சஃபி விளையாடுனது. அதே போல் மணி அண்ட் பிரவீன், கணேஷ் மணி அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பிரவீன் அவருமே ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. மற்றபடி ஹைலைட்டடாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் நல்லா விளையாடி இருக்காங்க. ஸோ ஓவரால் 52 ரன்ஸ், 7 விக்கெட்ஸ், 7 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட், 7 எக்ஸ்ட்ராஸ். எல்லாமே 7 இருக்கு. 8 வாழ்க்கை அப்படின்னும் போது 7 ஸ்கோர் வந்திருக்கு. ஓகே, சேசிங் பண்ணுறதுக்காக டீம் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே போயிடுங்க. 53-42 பால்ல. ஓப்பனிங் பேலன்ஸ் கொஞ்சம் குயிக்காக உள்ளே போங்க. ரொம்ப நேரம் ஆச்சு உள்ளே போயிட்டு. 2 சைட்ல இருந்தும் 12 மேன் சப்போர்ட் பண்ணுங்க. ஆன்லைனில் வந்து கரெக்டாக ஸ்கோர் கொண்டு போகணும்.
டீம். அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போடுறதுக்கு கேப்டன்ஸ் மிக விரைவாக இங்கே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபீர் 11 வெர்சஸ் ஃபயர் 11. இது பெரிய கன்ஃபியூஷன் போயின்னு இருக்குது. நாங்கள் தெளிவாயிட்டு மறுபடியும் வரோம். அது வரலும் இணைந்திருங்கள் எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல. விக்கி அண்ட் கேசவன் டூ டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ் டீம் ஃப்ரண்ட் 11க்காக ஓப்பனிங்காக உள்ள வந்திருக்காங்க. சேசிங்கோட முதல் பந்து பிசிகிட்ட இருந்து ரொம்ப நாளா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபீல்டிங் ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அந்த விதத்தில் நிறைய ஃபீல்டர்ஸ் பின்னாடி நிற்க வைக்கலாம். பவுலர் ரொம்ப வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. விக்கி ஆன் ஸ்ட்ரைக்ல. ஒயிட் சிக்னல்ஸ். ஒரு சின்ன டிசப்பாயின்ட் இருக்கு பிரவீன் கிட்ட. பட் அம்பையர் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. பால் வந்து லீகல் பால் கிடையாது, லீகல் பால் தான். அதே போல கேப்டன்ஸ்க்கு ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். இந்த பால் முடிஞ்சோடனே அலௌட் பண்றாங்க இந்த விஷயத்தை. வாட் அ ஷாட், சூப்பர் ஷாட் ஃப்ரம் விக்கி. நல்ல ஒரு ஸ்வீப், ஈஸியான விஷயம் கிடையாது ஸ்வீப் அடிக்கிறது. நல்லா ப்ராக்டிஸ் வேணும், அதே சமயம் கான்ஃபிடென்ட் வேணும். விக்கி அந்த விஷயத்தை நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பர் ஸ்வீப் ஷாட். டீமுக்கு வந்து முதல் பவுண்டரி வருது டீம் ஃப்ரண்ட்ல. அவனுக்கு லோ ஃபுல் டாஸ் தான் பிரவீன் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு ஷாட் அண்ட் 1 பவுண்டரி. ஸ்விங் அண்ட் மிஸ்.
Sabir, CC, won the toss, choose to. Free spin. நோ பால். வந்து ஒரு 2-3 இன்ச்சஸ்ல தான் இந்த விஷயமே கொடுக்குறோம். ஹிப்பு கொஞ்சம் மேலே போயிருக்கு. ரொம்ப அக்யூரேட்டாலாம் தர முடியாது. நல்ல ஒரு ஸ்ட்ரைக், சூப்பர் ஷாட், இது மான்ஸ்டர் ஹிட் ஃப்ரம் விக்கி. திஸ் இஸ் மான்ஸ்டர். முதல் 6 டீமுக்காக முதல் ஒரு வந்து அட்டாக்கியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விக்கி அவரோட பேட்ல இருந்து செகண்ட் பவுண்டரி, 4ம் விளையாடி இருக்காங்க, 6ம் விளையாடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு. டார்கெட்ல அதிகபட்சம் ஒரு 10 ரன் அதிகமா இருந்தது. ஒன் மோர் ஷாட், வாட் அ ஸ்ட்ரைக் ஃப்ரம் விக்கி. மேக்ஸ்வெல் விக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அவரு. அவர் எப்படி வந்து அட்டாக் பண்ணி விளையாடுவாரோ, டிஸ்ட்ராய் பண்ணுவாரோ ஆப்போனண்ட்டை, அதே மாதிரி தான் விக்கியும் ட்ரை பண்ணி விளையாடுவார். அதுதான் மொதல் ஓவரே செஞ்சிருக்காரு. மொதல் ஓவரில் 18 ரன்ஸ் வந்திருக்கு. பிக் ஸ்டார்ட் ஃப்ரம் டீம் ஃப்ரெண்ட்ஸ் 11. அருமையான ஒரு ஸ்டார்ட், 18க்கு நோ லாஸ். White signal. Thank you for the signal. White signal. Thank you for the signal. White signal, sir. Thank you. டீம் ஃப்ரெண்ட்ஸ் 11க்கு தேவையான ஸ்கோர்ஸ் அப்படின்றது இங்கே ஈஸியாகவே கிடச்சிட்டு இருக்கு. 20 ரன்ஸை ரொம்ப குயிக்காக ரீச் பண்ணியிருக்காங்க. மொதல் ஓவரில் 21 ரன் கிடச்சதுக்கு தான் இது வந்து ஸ்ரீநாத்தும் மொதல் 3 பால் 3 வைடோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் மொதல் ஓவர் மட்டும் தான் முடிஞ்ச கணக்கு இது வரலாம். செகண்ட் ஓவரே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். போல சேஞ்ச் நடக்குதா? எஸ், நடக்குது. போர்டில் 54 ரன் தேவை அப்படின்றது இப்போ ரொம்ப சின்ன ஸ்கோராக மாறுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க பேட்டர்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் 21 ரன்ஸ் அப்படின் போது ரிமைனிங் இன்னும் வந்து ஒரு 60% ஆஃப் ரன்ஸ் தான் இருக்குது 6 ஓவருக்கு. இது வந்து ஒரு ஈஸி டார்கெட் இந்த ரன் ரேட்டை பார்க்கும்போது. பட் பவுலிங் சைடு இதுக்கப்புறம் ஃபைட் பண்ணி விக்கெட்ஸ் ரொம்ப குயிக்காக எடுத்தால் மட்டும்தான் இந்த கேமில் சர்வை பண்ண முடியும். நீட் சம் விக்கெட்ஸ், நீட் சம் டாட் பால்ஸ். 21 as of now. பவுலரோட நேம் மட்டும் அப்டேட் பண்ணுங்க.
கிஷோரா? நைஸ்லி போல். 2 பாலுக்கு 2 சிங்கிள். அகைன் ரன். பால் சேஞ்ச் நடந்திருக்கு. இந்த பாலோட லென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல அவரோட ஆக்ஷன் லெஃப்ட் ஹேமர் அப்படின்றதெல்லாம் ரசிக்கும்படியான ஒரு விஷயமா இருக்கு. நைஸ்லி போல். அருமையான ஒரு டெலிவரி. நல்லா மேனேஜ் பண்ணி விளையாடி இருக்காரு விக்கி. கைன் சிங்கிள். ஸ்விங் அண்ட் மிஸ். நல்ல சான்ஸ். So one more good delivery. 2 overs completed, end of 2, 26 runs. இந்த பவுலரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 5 ரனுக்கு bowling பண்ணியிருக்காங்க. இந்த ஓவர் ரொம்ப நல்ல ஓவராக தான் இருந்திருக்கணும். பட் அந்த 3 ரன் அப்படின்றது ஸ்ரீநாத் ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு ஆப்போனண்ட்டுக்கு. இருந்தாலும் அந்த பவுலிங் சேஞ்ச் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2 overs 26. நல்ல நம்பர் டீம் ஃப்ரண்ட் லெவனுக்கு. இன்னும் ஒரு 50% ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் விளையாட வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் 2 overs 26 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ another 28 runs away from 30. ஸோ இது ரன் அவுட்டா? எஸ், ரன் அவுட் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி பின்னாடி என்னமோ நடந்திருக்கு. ஸ்டெம்ஸ் ஒன்று கீழே விழுந்திருக்கு பேட்டிங் சைட்லேருந்து. ஹிட் அவுட் மாதிரி தருது. விக்கி அவரோட விக்கெட் விட்டுருக்காரு. கேசவன் அவர் வந்து விக்கெட் கொடுக்கலான்னு ஆசைப்பட்டு விக்கி முன்னாடியே விக்கெட்டை விட்டு மொதல் விக்கெட் டீம் எம்கே பிரதர்ஸ்க்கு. அடுத்த பேட்டர் ஆனால் பவுலரோட நேம் மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. பாபு. ரைட்.
white signal. So thank you for the signal. What a connection, what a shot. It's a brilliant hit இது. ஸோ டீம் இருக்கு எல்லாருமே கை தட்டலாம், இது அருமையா. ஜாண்டி கை தட்ட மாட்டான், கை தட்ட மாட்டான். இந்த மாதிரிலாம் ஷாட் அந்த கை தட்டல் தான் கேட்டு வாங்கணும். அந்த வாய்ஸ் தான். கேசனோட பெஸ்ட் ஹிட்னு தான் தாராளமாக சொல்லலாம். மிடில் பட்டிருக்கு ஒரு புதிய ஹிட். இது மான்ஸ்டர் ஹிட்ஸ் ஃப்ரம் த மான்ஸ்டர். So one more shot. ஆஹா, அருமையான ஷாட். ஒன் பைங் another one. ஸோ எது பெஸ்ட்னு மார்க் போடுங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டுத்துக்குமே 50-50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ரெண்டுமே வந்து சிறப்பான அடி. கேசவன் ஒரு நல்ல பேட்டர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல டான்ஸரும் கூட. அதை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ரி பாக்ஸில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது பல லட்சம் பேர் பார்த்து ரசிச்சு அதில் முக்கியமாக கேசவனா நீ மாஸ்னா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டெக்ஸ்ட் போட்டிருந்தாங்க. அன்னைக்கு ஃபுல் ஃப்ளோவில் இருந்தார். ஆக்சுவலி செம்ம ஜாயா இருந்தது அந்த டோர்னமெண்ட். ஏதோ பேசினது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த நேரத்தில் வந்து டீமில் யார் யார் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யாரெல்லாம் விக்கெட் வேணும்னு வேண்டி இருந்தாங்களோ அவங்களாம் வந்து முகத்தில் சிரிப்பை பார்க்கலாம். அவங்க முகத்தில் உடனே பேட் எடுத்துன்னு உள்ளே ஓடலாம். இந்தமாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்க்கலாம் நம்ம. அந்த நேரத்தில் ஜாண்டி, நான் ஜாண்டியை பற்றி நிறைய விஷயங்களை பெருமையாக பேசுவேன். அவன் நம்ம நல்லா ஃபிட்னஸாக இருப்பான், நல்லா ஆக்டிவாக, அதே போல் எனர்ஜியான டைப்பு, தலைகளாக பெல்ட்டிலாம் அடிப்பான், ஸ்கோர் அடிப்பான் முக்கியமாக. ஸோ நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். அவ்வளோ ஸ்கோர் பண்ணுற ஒரு மிஷின் டீமுக்காக. அட் நம்பர் 4. ஆனால் அடுத்த மேட்ச்க்கான டிசிஷன் மட்டும் அப்டேட் பண்ணுறேங்கண்ணா. சபீரன் போலிங் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் அப்பயே நான் இங்கே எழுதி வச்சுட்டேன். ஸ்கோரும் போட ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே போலிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்க. தேங்க்யூ. அண்ட் உடனே டீம்ஸ் உங்களோட ஜெர்சிஸை வியர் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. நாற்பத்தி 41 இது வரலாம் ஸ்கோர். சரி டீம் 41 லாஸ் ஆஃப் 1. சிவா அப்படின்ற ஒரு பேட்டர் எப்போ உள்ள போனார்னு எனக்கு தெரியவே இல்லை. திடீர்னு பார்த்தா சிவா விளையாடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா ஜாண்டி. 2 ரைட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து இப்போ சூப்பராக வின் சப்போர்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால அருமையான ஒரு ஷாட். ஜானகிராமன் எனும் இயற்பெயரை தான் அவர் வந்து ஜாண்டியா சுருக்கி வச்சிருக்காரு. ஜானி அப்படின்னும் போது நீங்க இதுவா பெருசா ஃபீல் பண்ண வேண்டாம். நல்ல ஒரு கனெக்ஷன். அதே போல ஜானி அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு ஃபேமஸான ஆக்டர் இருக்காரு. கோவிந்தன் எங்க மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அண்ணன் கோவிந்தன் அண்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாருமே இல்லை. லாங் சேஸ் லட்சுக்கிட்ட இருந்து உயிரின் உயிர் படத்துல பாட்டுல சூர்யா ஓடி வர மாதிரி ரொம்ப வேகமா ஓடி வந்து ஷூ போட்டுன்னு விளையாடுங்க, இல்ல கால் கொதிக்கும். வேர்க்கலை அப்படியே போட்டு வறுத்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ஹீட்டா இருக்கும் இப்போ மண்ணு. ஸோ வேர் இஸ் த பால். ஒரு பெரிய ஸ்விங்ஸ் இருந்தது, பட் ஒரே ஒரு ரன் மட்டும்தான். ஸ்விங் அண்ட் மிஸ். அருமையான ஒரு ஓவர். டீம் எம்கே பிரதர்ஸோட பவுலர்ஸ், மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காங்க. பட் இந்த பவுலரை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அருமையாக பவுல் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரில் 6 ரன், போன ஓவரில் 5 ரன், 11 ரன் பவுல் பண்ணியிருக்காங்க.
எக்ஸ்ட்ரானரி கடமை இந்த ஒரு வின்ல நல்ல பேட்டர்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போது சூப்பராக போல் பண்ணியிருக்காங்க. இன்னும் வினிங் ரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 3 ஓவரில் 7 ரன் தான் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சர் இங்கே வந்திருக்கு. 7 ரன்ஸ் அவை 47 ரன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ மேட்ச் முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது. 53 ரன் டார்கெட்டு அப்படின்னா இது மேட்ச் முடிஞ்சிருது. எஸ் 6 to end the game. சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம், அதனால அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. ஸோ டீம் ஃப்ரெண்ட்ஸ் 11 இந்த கேமை வின் பண்ணுறாங்க. ரொம்ப கம்ஃபர்டான வெற்றி, ஒரு பெரிய ஹிட்டோட. ஸோ கடந்த போட்டியோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராகுல் எனும் சபீர் அவர்களுக்கு. சஃபி கோச்சின் போனல கோச்சின் போனலாம் ஓகே தான், போட்டோம் வேகமாக போட்டோம்.